ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். முடி எவ்வளோ மெல்லிஸாக இருந்தாலுமே நல்ல திக்காக வளர வைக்கவும், ஹேர் க்ரோத்தை பூஸ்ட் பண்ணுறதும், ஸ்கேல்ப்பை நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுனால முடி உதிர்வு பிரச்சனையை ஸ்டாப் பண்ணக்கூடிய ரொம்பவே பெனிஃபிட்டான, அதுவுமே 3 இன்க்ரீடியண்ட் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு இன்றைக்கி வீடியோவில் ஒரு சூப்பர் எஃபெக்டிவான ஹேர் சீரம் தான் ரெடி பண்ண போகிறோம். நரைமுடிகளே இருக்காது, முடி நல்ல கருகருன்னு வரணும். சின்ன வயசுலேயே வரக்கூடிய இந்த நரைமுடிகள் ப்ரிவெண்ட் ஆகும். இளநரைகளை ரிவர்ஸ் பண்ணி நல்ல முடியை கருமையாக மாற்றக்கூடியது. இது முடி வளர்ச்சியை ப்ரொமோட் பண்ணுறதோட முடியில் வறட்சி இருக்காது, முடி நல்ல ஸ்மூத்தாக சாஃப்டாக மெயின்டைன் ஆகும். இந்த ஹேர் சீரம்க்கு என்னெல்லாம் பொருட்கள் தேவைன்னு வாங்க வீடியோவில் பார்க்கலாம். இந்த ஹேர் சீரம் ரெடி பண்ண ஃபர்ஸ்ட் நம்ம ஆலிவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கலாம். ஆலிவேரா ஜெல் எப்போவுமே நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிளான்ட்லேருந்து கட் பண்ண பிறகு இந்த கார்னரில் ஒரு மாதிரி எல்லோயிஷாக லிக்விட் வரும். அதை வடித்த பிறகு, அதாவது ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டிங்கன்னா அதெல்லாம் வடிஞ்சு வந்த பிறகு வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தோல் ரிமூவ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் தோலோடவே போடுறீங்க, கட் பண்ணி கூட சேர்க்கலாம். இப்போ இந்த கார்னர்லேயும் இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த முள் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன தூளாக கட் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த ஜெல்லை மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கிறேன். இந்த எல்லோவாக வரக்கூடிய அந்த லிக்விடோடு சேர்த்து நீங்கள் அரைச்சி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்கேல்ப்பில் இச்சினஸ் வரும், அலர்ஜி மாதிரி வரும். அதனால் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணுங்கள். இப்போ ஒரே ஒரு கற்றாழையை மட்டும் இந்த மாதிரி அந்த ஜெல்லை மட்டும் எடுத்துக்கிட்டு இதை அப்படியே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அரைக்கிறதுக்கு இந்த ஆலோவேரா ஜெல் கூட அடுத்து நம்ம சேர்க்க போகிற இன்க்ரீடியண்ட் கருவேப்பிலை எடுத்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நல்லா ஃப்ரெஷ்ஷான கறி லீவ்ஸாக ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும். ஒரு தடவை நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. கடைசியாக நம்ம சேர்க்க போகிற ரொம்பவே முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட் சாதம் வடித்த தண்ணி சேர்க்குறேன். சாதம் வடித்த தண்ணி நல்லா திக்காக இருக்க மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. சாதம் வடித்த பிறகு இந்த கஞ்சி தண்ணி பார்த்திங்கன்னா நம்ம வடித்து கொஞ்சம் நேரம் விட்டோன்னா அடியில் நல்லா திக்காக கலெக்ட் ஆகும் இல்லைங்களா, அந்த மாதிரி நல்லா குழன்னு இருக்க மாதிரி நல்லா திக்கான இந்த ஸ்டார்ச் வாட்டர், இந்த கஞ்சி தண்ணியை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது மூணுத்தையுமே சேர்த்து நல்லா அரைச்சிடலாம். நம்ம சாதம் வடித்த தண்ணி சேர்க்கறதுனால என்ன பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய அமினோ ஆசிட்ஸ் நம்ம ஸ்கேல்ப்பை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும், pH பேலன்ஸை மெயின்டைன் பண்ணக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் ஹேர் ரூட்ஸையும் ஸ்ட்ரென்தன் பண்ணி முடி நல்லா வளர்கிறதுக்கும் ஹெல்ப் ஆகும். ஹேரோட டெக்ஸ்சரும் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஆலோவேரா ஜெல் சேர்க்கறதுனால ஹேர் நல்லா ஸ்மூத் அண்ட் ஷைனாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் முடியில் ஸ்கேல்ப்பில் வறட்சி இருக்காது, டேண்ட்ரஃப் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணும். ஓவர் ஹீட்னால உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருந்தாலும் ஹேர் ஃபால் ப்ராப்ளம் இருந்தாலும் கண்ட்ரோல் ஆகும். கருவேப்பிலை முடிக்கு நல்ல கருமையை தரக்கூடியது, இளநரைகள் வராமல் கண்ட்ரோல் பண்ணும். வளர்கிற முடியும் நல்ல கருமையாக வளரும். ஹேர் ஃபாலும் கண்ட்ரோல் பண்ணி கொடுத்து முடியோட வளர்ச்சியும் ப்ரொமோட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான இன்க்ரீடியன்ட். இப்போது இதை அரைச்சதை நம்ம அப்படியே ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா அழுத்தி விட்டு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லிக்விடில் ஒரே ஒரு முக்கியமான ஒரு ஆயில் சேர்க்க போகிறோம். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிக்காதீங்க, ரொம்பவே பெனிஃபிட் ஆனது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கடுகு எண்ணெய், மஸ்டர்ட் ஆயில். கடுகு எண்ணெய் 1 ஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது சேர்க்கறதுனால முடி நல்ல கருமையாக வளரும், இளநரைகள் இருக்காது, ஸ்கேல்ப் நல்ல ஹெல்த்தியாக மெயின்டைன் ஆகும். இதில் இருக்கக்கூடிய ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் முடி வறட்சியை போக்கி வளர்கிற முடியும் நல்ல ஹெல்த்தியாக ஸ்ட்ராங்காக வளரும், முடி கொட்டுற பிரச்சனையும் இருக்காது. இந்த மாதிரி எல்லா வித பெனிஃபிட்ஸுமே இந்த ஒரு ஆயில் ஆட் பண்ணுறதுனால இருக்குது. இது உங்களுக்கு வேணும்னா எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக சூடு பண்ணி வார்மாக இருக்கும் போது கூட ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சு கூட ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். டைரெக்டாக அப்ளை பண்ண கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் லிக்விட் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதுனால நீங்கள் அப்படியே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஸ்கேல்ப்லலாம் படுற மாதிரி அதுக்கப்புறமா நல்லா மசாஜ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறமா மைல்டான ஷாம்பூ இல்லை ஷீயக்காய் வச்சு ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ ஹேர் பேக்லாம் போட முடியல, ஹேர் பேக் போட்டு தலையெல்லாம் அலசுறதுக்கு ரொம்ப டைம் ஆகுது, அங்கங்கே ஒட்டிக்குது, இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சீரமாக நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். தலை வாஷ் பண்ணும்போது முடி அலசுறதுக்குமே ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த சீரமை நீங்கள் ஆயிலி ஹேரில் போட்டாலும் இல்லை ட்ரை ஹேரில் போட்டாலும் பரவாயில்ல. இதில் ஆல்ரெடி நம்ம ஆயில் சேர்த்துருக்கிறதுனால முடி ட்ரையாக இருக்குனாலுமே டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது நீங்கள் வீக்லி ஒன்ஸ் அப்ளை பண்ணிகிட்டே வாங்க, சூப்பரான ஒரு ரிசல்ட் தெரியும். முடிஞ்ச வாரத்தில் 2 நாள் கூட அப்ளை பண்ணலாம், ஹேர் லாஸே இருக்காது. முடி எவ்வளோ வறட்சியாக நார் மாதிரி வறண்டு இருக்குனாலுமே முடி நல்ல ஸ்மூத்தாக கிடைக்கிறது பார்க்கலாம்.
நரைமுடிகளே வராது. இளநரைகள் நல்ல ரிவர்ஸ் பண்ணி முடிய நல்லா கருமையா மாத்தும். வேர்க்கால்கள்ல இருந்தே அந்த ஹேர் ரூட்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்றதுனால வளர்ற முடியும் நல்ல கருமையா வளரும். ஹேர் தின்னிங் ப்ராப்ளம்ஸ் இருக்காது. முடி கொட்டி போய் சொட்டையா இருக்கிற இடத்துல கூட நியூ ஹேர் க்ரோத் கிடைக்கும். ஸோ ரொம்ப அமேசிங்கான ரிசல்ட் தரக்கூடிய ஹேர் சீரம் தான் இது. கண்டிப்பா யூஸ் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு சின்ன லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஜெடி நாய்ஸ்டி சேனல் இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.